ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. ஃபுல்லாக வந்து குணப்படுத்தி காமிக்கிறேன் ப்ளஸ் தடவா பகுதியில் அப்படின்னு சொல்லி கடவா பகுதி ஓகேங்களா, அப்படி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்ன மாரி நடந்துச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10% வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வெயில் வந்து போட்டு பொழந்து கட்டுச்சிங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சூடானோடனே அப்படியே க்யூர் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு டாட் இருக்கும். இன்னும் நல்லா பெருசாக இருந்துச்சு, அது சின்னதாக இருக்குது. இங்கேயும் வந்து அதிகமாக இருந்துச்சு, அதுவும் குறைச்சாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சோண்டு இந்த வெயில் மட்டும் அடிக்கலைன்னா நச்சுன்னு குணமாக்கியிருப்பேன் ஓகேங்களா. அதேமாதிரி சிம்டம்ஸ் லைட்டாக தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா விடாமல் வந்து நம்ம மருந்து போட்டு வெயில் நின்றுட்டே இருந்தோங்கன்னா அது பாட்டு காணாமல் போயிடும். மேல் ரீதியாக தான் ஓகேங்களா. மருத்துவத்தை மேல் ரீதியான அவுட்டேக் மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் உள்ளேருந்து மேலே வந்து அந்த ஒயிட் பேச்சஸ் அதே இடத்துல தெரியும். அதனால் மேலே வந்து நம்ம ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஆயில்மெண்ட் போட்டுட்ருக்காங்க, அது பிறகு ஆயில்மெண்ட்டை குறைச்சிக்கலாம். ஏன்னா இச்சிங் தரக்கூடிய ஆயில்மெண்ட் அந்த இடத்துல நோய் சக்தி உருவாக்கி நமக்கு வந்து ஒயிட் பேச்சஸ் க்யூர் பண்ணோம். ஆனால் அதை அப்படியே போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு வந்து இச்சிங் வந்து நாளை பின்ன அலர்ஜி ஆயிரும் ஓகேங்களா, என்ன சைட் எஃபெக்ட் ஆயிரும். அதனால் நம்ம அப்படி அப்படியே குறைச்சிக்கிட்டு நார்மலாக தேங்காய் எண்ணெய் ஓகேங்களா, தேங்காய் எண்ணெய் தடவிட்டு வெயிலில் நிற்கணும். இது ரொம்ப ஒரு அற்புதமான இது. அப்படி இல்லைன்னா அதுக்கான சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு சில மூலிகைலாம் இருக்குது. அதை கொண்டு நீங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை, மாதங்கிறத வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இப்போ வெய்ய காலம் வேறு இதுக்கு மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் மழை கீது அரையும் குறையுமா பேஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு. ஏன்னா பூமியோட சூட்டை தூக்கி விட்டுரும் ஓகேங்களா. அது இன்னும் எனக்கு வந்து பாடியில் ஆல்ரெடி ஹீட்டுங்கும் போது நான் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியெலாம் குடிச்சி சேஃப்டியாக தான் வந்துட்டுருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து குளிர்காலத்துலேருந்து மழை காலத்துக்கு அப்டேட் ஆகும்போது ஒன்று நல்லா பூமி குளிர் அளவுக்கு மழை பெஞ்சிடணும், இல்லைன்னா பெய்யாமே கூட இருந்துடணும். அரையும் குறையமாக பெஞ்சின்னா சூடு தூக்கி விட்ரும். பூமியிலேருந்து வெப்பம் அதிகமாக ஆகும்போது வீட்டை நோக்கி பாம்பு பூச்சிலாம் வர ஆரம்பிக்கும், நமக்கும் ஒயிட் பேச்சஸ் பரவ ஆரம்பிக்கும். கழுத்தில் இந்த இமேஜ் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம போன வாரம் எடுக்கப்பட்ட இமேஜ், அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட இமேஜ். இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா நியூ டாட் பெருசாக இருக்கும், புதுசு புதுசாக டாட் வந்திருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்லா டாட் வந்துருச்சுங்களா. இங்கெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. இந்த இடத்தெல்லாம் இங்கே கொஞ்சோண்டு இருக்குது. இது வந்து அடுத்த வாரத்தில் காணாமல் போயிடும் ஓகேங்களா. அடுத்த வாரம் இது வந்து இருக்காது. இந்த கொஞ்சோண்டு டாட்டு என்ன கருவு பெருசாகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட அப்படியே காணாமல் போயிடும். உதட்டுலையும் பார்த்திங்கன்னா இதில் மேலே ஏறிடுச்சு. நம்ம சும்மா லைட்டாக காமிச்சிட்டு இருந்தாலும் உதட்டில் ஏறுதுன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு ஏறுதுன்னு. அதேமாதிரி மேலே இருக்கிறதெல்லாம் அரும்பிக்கிட்டு அப்படி கீழே வருது. இங்கேயும் நல்லா சென்ட்ரலில் போய் டச் ஆகுது. இங்கே மேலே டச் ஆகிடுச்சு, இங்கே கொஞ்சம் சென்ட்ரலில் டச் ஆகுது. இது வந்து கொஞ்சம் லேட்டாக மேலே ஏறுது. ஆனால் இது கீழே இருந்துச்சு, இப்போ மேலே ஏறிட்டு இருக்குது. இதில் நல்லா ஏறிடுச்சு. ரிசல்ட்டெல்லாம் நல்லா வருதுங்க. வெய்ய காலம் வந்து தொலைஞ்சிச்சிங்க, அதுதான் பிரச்சனை. மறுபடியும் ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம வந்து பரவாமல் தடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். இந்த டைமில் நம்ம க்யூர் பண்ண முடியலன்னு வருத்தப்படக்கூடாது. ஒரு சிலருக்கு அதையும் தாண்டி நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா, உடம்பு சூட்டை தரித்து ஹெல்தி ஃபுட் எடுத்து ஹாப்பியாக இருந்தீங்கன்னா இப்பயுமே குணமாக்கலாம். ஆனால் நமக்கு வந்து மன ரீதியாக ஓகே, இப்போ ஸ்டேபிள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடன் பிரச்சனை இல்லை, தேவையில்லாத பிரச்சனையில் போய் தலையிறதில்லை. நம்ம ஒன்று நம்ம பொழப்போட்டுன்னு போயிட்டுருக்குறோங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா பாடி ஹீட்டு தான் எனக்கு பிரச்சனை.